Hi, I'm Rajesh. This is Rathna Mobiles Training Center Coimbatore. Today we will talk about the PMA tool. The PMA tool வந்து என்ன மாதிரி வேலை செய்யுது எப்படி எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு சின்ன ஷார்ட்டான ஒரு டெமோ வீடியோ இன்னைக்கு நான் தரேன். இப்போ இந்த டூல் வந்து Pragmafix ஸ்கீமேட்டிக்கோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு டூல். இது வந்து வயர்லெஸ்ல நாம வந்து நம்மளுடைய சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணிக்க முடியும். வயர்லெஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல்ல வரக்கூடிய ரீடிங் அது கரண்ட் ரீடிங்ஸ் எல்லாத்தையுமே டயோடு வேல்யூ ரீடிங்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல உங்களால பார்க்க முடியும். நீங்க வந்து எல்லா ஃபால்ட்டுமே வந்து இதை வச்சு அனலைஸ் பண்ண முடியும். ஈவன் டெட் செட் ஆகட்டும் அல்லது வந்து செக்ஷன் வைஸ் ஃபால்ட் ஆகட்டும் எல்லாமே நீங்க வந்து என்ன செய்ய முடியும்னாக்கா இந்த டூலை வச்சு நம்ம வந்து ஃபால்ட் ஃபைண்ட் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படிங்கிறது ஒரு சுருக்கமான வீடியோவை நான் இப்போ காட்டுறேன். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள டெக்னிக்கலான வீடியோஸை நாங்க அப்லோட் பண்றோம். எனிவே இந்த டூல் எப்படி வேலை செய்யுதுங்கிறத இப்போ நம்ம ஒரு வீடியோவா பார்த்துடலாம். ஹாய், முதல்ல இந்த டூல் பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரொட்டேட்டர் இருக்கும். இதை வச்சு நீங்க இதுல வந்துட்டு இந்த மெனூஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்க மேனுவலா மெனூஸ் சேஞ்ச் பண்ணலாம். மெனூஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா மெனு வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த சின்ன டிஸ்பிளேயே உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இது வந்து ப்ளூடூத் டிவைஸ் அப்படிங்கிறதால இதை வந்து டைரக்டா நீங்க என்ன பண்ண முடியும்னா உங்களோட சிஸ்டம் இருக்கிற ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நீங்க இந்த ஸ்கிரீன்ல எதையும் பார்க்க வேண்டியதில்லை. எல்லாமே உங்களோட சிஸ்டம் ஸ்கிரீன்ல நீங்க பார்த்துக்க முடியும். இதுல வந்து கீழே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கிற ஒரு யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்கு. அது மூலமா நீங்க வந்து சார்ஜர் எந்த மொபைலுக்கு கனெக்ட் பண்றீங்க, அதுல என்ன கரண்ட் அவுட்புட் எடுத்துட்டு இருக்குது அப்படிங்கறத நீங்க இதுல இருந்தே நீங்க செக் பண்ணிக்க முடியும், சார்ஜ் போட்டுக்க முடியும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு அடாப்டர் இருக்கு. இது வந்து ரெண்டும் மல்டிமீட்டரோடைய ப்ரோபு. மல்டிமீட்டர் மாதிரி ரீட் பண்றதுக்காக முதல்ல இருக்கிற ரெண்டையும் நம்ம மல்டிமீட்டர் ப்ரோபா யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரோபோ வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசி பவர் சப்ளை. இது ரெண்டும் அவுட்புட் டிசி கரண்ட் அவுட்புட் ஆகக்கூடிய பின்னு. இந்த ரெண்டுலையும் நம்ம வந்து டிசியோடைய பூட் கேபிள் ஆர் டிசி அவுட்புட் நம்ம வந்து இதுல இருந்து எடுத்துக்க முடியும். 12 வோல்டேஜ் அடாப்டர் ஒன்று நீங்க இதுல கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த டூல் வந்து இங்கே ஹார்ட்வேர் இந்த மாதிரி டிசைன்ல இருக்கு. இதை வந்து சாஃப்ட்வேர்ல எப்படி இருக்குதுன்றத ஒரு தடவை பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த Pragmafixோடைய ஸ்கீமேட்டிக்ஸ் டூலை நீங்க ஓப்பன் பண்ணணும். Pragmafixோட ஸ்கீமேட்டிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீமேட்டிக் டூலை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெண்டாவது இந்த டிவைஸை வந்து ப்ளூடூத்ல வந்து எப்படி நம்ம இது கூட மெர்ஜ் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்றேன். தென் அதே மாதிரி நீங்க Pragmafix ஸ்கீமேட்டிக்ல வந்து இதை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். இந்த டூலை வந்து கோட் போட்டு ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல கிளியரா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல கீழே வந்து இவ்வளவு மெனூஸ் இருக்கு. இதுல கீழே வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து Pragma ஃபால்ட் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இங்க கீழே அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா Pma Analyser அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த Pma Analyserனா என்னன்றதை நான் கிளிக் பண்றேன். Pma Analyserன்ற ஒரு விண்டோ நமக்கு இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இந்த Pma Analyserல வந்து பாத்தீங்கன்னாக்கா காம் போர்ட் செலக்ட் பண்ணிக்கணும். என்னோட வந்து ப்ளூடூத் அவுட் கோயிங் 34வது போர்ட்ல இந்த டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 34th போர்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்றேன். இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா இந்த சீரியல் நம்பர்ல இந்த டிவைஸ் கனெக்ட் ஆயிருச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு, மெனு ஓப்பன் ஆயிருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாசிவ் மெஷர்மெண்ட் அப்படின்னா இது வந்து பாசிவ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம டயோடு வேல்யூன்னு சொல்றோம் இல்லையா, அதைத்தான் வந்து பாசிவ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பாசிவ் மெஷர்மெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் விண்டோ ஆயிடும். இதை வச்சு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நார்மலா நம்ம வந்துட்டு மல்டிமீட்டர்ல டயோடு வேல்யூ எல்லாம் எப்படி செக் பண்றோமோ அந்த மாதிரி ஒரு மோட்ல வந்து நம்மளால இதை செக் பண்ணிக்க முடியும். நான் இப்போ டைரக்டா ப்ரோபை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதுல வந்து நீங்க என்ன செய்யலாம்னாக்கா நீங்க டயோடு வேல்யூ செக் பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டயோடு வேல்யூ செக் பண்ணிக்கலாம். தென் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டயோடு மோடை வச்சுட்டு நம்மளால ஃபால்ட் ஃபைண்ட் எல்லாமே பண்ண முடியும். நான் இப்போ அதை ஷோ பண்றேன். ஆக்டிவ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா வோல்டேஜ் மெஷர்மெண்ட். நீங்க வந்து ஒரு மொபைல்ல வந்து பேட்டரியில எவ்வளவு சப்ளை இருக்கு, மதர் போர்டில் ஒரு கெப்பாசிட்டர்ஸ்லயும் சரி ஒரு பின்ஸ்லயும் சரி எவ்வளவு வோல்டேஜ் வருது அப்படிங்கறது வந்து இதை வச்சு நம்ம வந்து இங்கே நம்மளால வோல்டேஜ் மெஷர்மெண்ட்ஸ் பண்ணிக்க முடியும். இது வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டுக்கான பார்த்து தான் வந்து ஆக்டிவ் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. தென் அதுக்கு அடுத்தது டிமோட் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கு. அதுக்கப்புறமா MBR ஸ்மார்ட் இன்ஜெக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா டயோடு மோட் வேல்யூல நீங்க வோல்டேஜ் செலக்ட் பண்ணிட்டு டயோடு மோட் வேல்யூ செக் பண்ணும்போது எங்கேயாவது ஷார்ட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஷார்ட் கில்லர் மாதிரியா ரியாக்ட் பண்ணும். இது டிமோட் எக்ஸ்ட்ரீம்ங்கிற ஆப்ஷன்ல இது வேலை செய்யும். அதே மாதிரி MBR ஸ்மார்ட் இன்ஜெக்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது பியூர் ஷார்ட் கில்லர் தான். நீங்க எவ்வளவு வோல்டேஜ் அவுட்புட்டா கொடுக்கணுங்கிறத இங்க மேனுவலா செலக்ட் பண்ணிக்கலாம். 1.3னா 1.3 வோல்டேஜ் கொடுத்துட்டு நீங்க வந்து இந்த இடத்துல ஷார்ட் கில்லர் மாதிரி நீங்க இதை யூஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து இந்த ப்ரோப் இல்ல, நீங்க வந்து இந்த டிசியோட அவுட்புட் ப்ரோப்ல கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல டிசியோட அவுட்புட் ப்ரோப்ல வந்து ப்ரோப் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இப்போ இந்த ஷார்ட் கில்லராகவே டைரக்டா உபயோகப்படுத்த முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது கீழே சார்ஜிங் அனலைசர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ இந்த சார்ஜிங் அனலைசரை நான் செலக்ட் பண்றேன். இந்த சார்ஜிங் அனலைசர்ல என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க வந்து சார்ஜர் கேபிள கீழே கனெக்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த சார்ஜர் கேபிள்ல வந்து
நீங்க ஒரு மொபைல் இப்போ நீங்க சார்ஜ் போடுறீங்க அப்படின்னாக்கா அந்த சார்ஜர்ல வந்து எவ்வளவு வந்து கரண்ட் வந்து அது ரீட் ஆகுது அப்படிங்கறத நீங்க இந்த மாதிரி ஒரு கிராஃபா செக் பண்ண முடியும். எவ்வளவு கரண்ட் எடுக்குது, எப்போ கீழே டவுன் ஆகுது, ஃபேக் சார்ஜ் ஆகுதுன்னா எவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை ஃபேக் சார்ஜ் ஆகுது, எல்லா ரெஸ்பான்ஸும் நீங்க வந்து அந்த ஃபேக் சார்ஜ் ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், சார்ஜிங் ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், பிளஸ் இந்த டி பிளஸ் டி மைனஸ் டேட்டாவோட டி பிளஸ் அண்ட் டி மைனஸ் உடைய வேல்யூஸை நீங்க வந்து எக்ஸாக்டா பார்க்க முடியும். அது கனெக்ட் ஆயிருக்கா, ஃபங்க்ஷன் இருக்கா இல்லையாங்கிறத இந்த மாதிரி ஒரு கிராஃபா நீங்க வந்து பார்க்க முடியும். இது வந்து மேபி நீங்க இந்த சார்ஜிங் வந்து ஏறுதா இல்லையா, அது எவ்வளவு ஏறுச்சுன்னா அது எந்த மாதிரியான ஃபால்ட்ன்றதெல்லாம் வச்சு சிலர் ஃபைன் பண்ணுவீங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு உபயோகமான ஒரு பேஜா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சார்ஜிங் அனலைசர் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் 6 போர்ட் சார்ஜர்ல நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா 6 போர்ட் சார்ஜர்ல இருக்கக்கூடிய டிஜிட்ஸோட இதுல வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் துல்லியமா பார்க்கலாம். இது சார்ஜிங்கான அனலைஸ், எவ்வளவு வோல்டேஜ் இருக்கு, எவ்வளவு கரண்ட் ரீடிங் ஆகுது எல்லாமே நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேல கிளியரான விண்டோல பார்க்க முடியும். இதுக்கு சார்ஜிங் அனலைசருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பவர் சப்ளை அனலைசர்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ இருக்கு. இந்த பவர் சப்ளை அனலைசர் அப்படிங்கிறது என்னன்னா நார்மலா நம்ம டிசி பவர் சப்ளை மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. இப்போ வந்து நான் வந்து எவ்வளவு வோல்டேஜ் நான் அவுட்புட்டா கொடுக்கணும் அப்படிங்கறத நான் வந்து இங்கே செட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல வந்துட்டு நான் அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நான் என்ன செய்ய முடியும்னா எவ்வளவு வோல்டேஜ் நான் அவுட்புட்டா வைக்கணும் அப்படிங்கறத நான் செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இங்க வந்து 3.9 ஆர் நியர்பை 4ல வச்சிருக்கேன். நான் இந்த ஸ்கேல் வந்து எவ்வளவு ஆம்பியர் ஸ்கேலா இருக்கணுங்கிறத உங்களால இங்க வந்து மாத்தி செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் 1 ஆம்பியர் ஸ்கேலா வச்சுக்கிறேன். இந்த மொத்த ஸ்கேலும் 1 ஆம்பியருக்கு சப்போர்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நார்மலா நம்ம யூஸ் பண்ற பூட் கேபிளோ அல்லது வந்து எந்த பூட் கேபிள் வேணாலும் நீங்க இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ்ல நேரடியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். நார்மல் crocodile கேபிள்ஸ் வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் நான் ஒரு மெக்கானிக்கோட பூட் கேபிளை நான் இதுல கனெக்ட் பண்றேன். ஓகே, நான் இப்போ வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு பூட் கேபிள் ஒன்று நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த செட்டில் நம்ம வந்து என்ன செய்யலாம்னாக்கா ஒரு மொபைலை வந்து நம்ம பூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன செய்யறேன்னாக்கா ஒரு நார்மலா என்கிட்ட வந்துட்டு ஒரு நோட் 5 சம்திங் ஒரு Xiaomi ஃபோன் இருக்கு. அந்த Xiaomi ஃபோனை வந்து நான் பூட் பண்றேன். இதுக்கு நான் வந்துட்டு இந்த பிளஸ் மைனஸ்ல நான் வந்து இங்க என்னோட பூட் கேபிளை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பேட்டரி கனெக்டர்ல நான் கனெக்ட் பண்ணிட்டேன். நார்மலா கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த இடத்துல பவர் சப்ளை அனலைசர் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கணும். இது ஆட்டோமேட்டிக் பவர் சப்ளை அனலைசர். நம்ம என்ன வோல்டேஜ் செலக்ட் பண்றோமோ அது எல்லாமே இங்க ஆட்டோமேட்டிக் ரெடி ஆயிடும். இப்போ நான் பவர் பட்டனை பிரஸ் பண்றேன். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல மொபைல் ஆன் ஆகும்போது உங்களுக்கு வந்து எவ்வளவு கரண்ட் எடுக்குது, எந்த இடத்துல வந்து ஃபால் ஆகுது அப்படிங்கிறது, எந்த இடத்துல ஹை கரண்ட் எடுக்குது, எந்த இடத்துல ஃபால் ஆகுது எல்லாத்தையுமே நீங்க வந்து எக்ஸாக்டா ஒரு கிராஃபை பார்க்க முடியும். இந்த கிராஃப் வந்து சர்வர்ல ஃபியூச்சர்ல டைரக்ட் அப்லோட் ஆயிடும். நீங்க வந்து கம்பேரிசன் பண்ணிக்கலாம். ஒரு ஒர்க்கிங் மொபைலுக்கும் உங்களோட ஃபால்ட்டி மொபைல் வந்து எந்த இடத்துல ஃபால் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் உங்களால இந்த கிராஃப் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கெல்லாம் இது ரொம்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு உபயோகமா இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து பூட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னாக்கா ஒரு டிசி பவர் சப்ளை மாதிரி இதை உபயோகப்படுத்த முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சீக்வன்சி அனலைசர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த சீக்வன்சி அனலைசருங்கிறத நான் இப்போ அங்கே சொன்னேன். நீங்க ஒரு மொபைலை கனெக்ட் பண்ணி பவர் ஆன் பண்றீங்க அப்படின்னா அது எந்த டைம்ல எவ்வளவு கரண்ட் எடுக்குது, எந்த இடத்துல ஃபால் ஆகுது, மீன்ஸ் எந்த பூட்டிங்ல அது வந்து பவர் பூட்டிங்கா அல்லது செகண்டரி பூட்டிங்கா, ஆண்ட்ராய்டு பூட்டா, எந்த இடத்துல அது வந்து ஃபால் ஆகுது, எந்த இடத்துல இருக்கு, எந்த மாதிரியான கரண்ட் ரீடிங்ல அது ஃபால் ஆகுதுங்கிறத கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து சீக்வன்சி அனலைசர்னு சொல்லிட்டு ஒரு பேஜே கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க கனெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டூல் பத்தின செட்டிங்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. இந்த டூல்ல வந்துட்டு நீங்க வந்து ஒரு பஸர் வால்யூம் எவ்வளவு இருக்கணும், ஒருவருக்கும் வோல்டேஜ் டயோடு வேல்யூஸ் எல்லாம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க செப்பரேட்டா நீங்க வந்து செட் பண்ணிக்க முடியும். இந்த டூலை வந்து கேலிபிரேட் பண்றதுக்கான பேஜஸ் தான் இது. ஸோ இந்த டூல் பத்தி உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு மினிமமான ஒரு இது வந்து நான் உங்களுக்கு இப்ப சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு இன்னொரு கூடுதலா ஒரு அட்ராக்டிவான ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த டூலை வந்து இப்போ நீங்க டயோட் மோட்ல வச்சு செக் பண்றீங்க. பாசிவ் மெஷர்மெண்ட், ஆக்டிவ் மெஷர்மெண்ட். பாசிவ் மெஷர்மெண்ட்ல நீங்க டயோட் மோட்ல வச்சு செக் பண்றீங்க அப்படின்னா இதை வந்து நான் இப்ப க்ளோஸ் பண்ணிடுறேன். சாரி, இந்த இடத்துல வந்து Pragmafix ஃபால்ட் ஃபைண்டர்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இதுல நீங்க ஓபன் பண்ணிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆயிரும். இதுல நீங்க என்ன பிராண்டோ அந்த பிராண்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன மாடல், நிறைய எல்லா மாடலுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ இது மாடல் வைஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ Xiaomiங்கிற மாடலாம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு விண்டோ இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த Xiaomiங்கிற இந்த விண்டோவில் நம்ம வந்து ஒரு மாடலை நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் MI-A3னா MI-A3ன்னு ஒரு மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நான் Redmi 9 ஒரு மாடல் எடுக்கிறேன். Redmi 9 ஒரு மாடல் எடுக்கிறேன். இந்த Redmi 9 அப்படிங்கிற மாடலில் இப்போ நான் ஆடியோ அப்படின்னா நீங்கள் ஆடியோ பேஜ் அல்லது டிஸ்பிளேனா டிஸ்பிளே பேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த டிவைஸை இந்த மாதிரி இப்போ நான் ஆடியோனா ஆடியோ செலக்ட் பண்ணிட்டேன், டிஸ்பிளே செலக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து நீங்கள் உங்களோட காம்போர்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட டிவைஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறத அது துல்லியமாக சொல்லும். இது ஆட்டோமேட்டிக் நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
அதாவது எந்த பின்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணணுங்கிறது லெஃப்ட் சைடில் வந்துடும். அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது எந்த இடம் தான் அந்த பின்னு என்ன நெட் நேமுங்கிறதெல்லாம் கிளியரா வந்துடும். நீங்க டயோட் வேல்யூ அந்த ப்ரோப்ல வச்சீங்கன்னா டயோட் வேல்யூ மெஷர்மெண்ட் ஆகி அந்த டயோட் வேல்யூ கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத இங்க உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். அந்த டயோடு வேல்யூ சரியா தப்பா அல்லது தப்பா இருந்தா நீங்க என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே இந்த இடத்துல அது டிஸ்பிளே பண்ணணும். எந்தெந்த பின்னு நீங்க வந்து செக் பண்ணணும், எந்தெந்த பின்னு நீங்க மாத்தி செக் பண்ணணும், அது எந்த ஐசிகளுக்குள்ள பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லிடும். இப்போ நான் ஐபோன்ல ஒரு மாடல் எடுக்கிறேன். ஐபோனோட ஒரு 11 Pro Maxன்னு ஒரு மாடல் நான் செலக்ட் பண்றேன். ஐபோன்ல வந்துட்டு நான் வந்து டிஸ்பிளே எல்சிடின்னு ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விண்டோ எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இதுல நான் என்ன செய்யறேன்னா என்னோட போர்ட்டை நான் வந்து இந்த டிவைஸை நான் இங்க கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணோன்னா நீங்க வந்து எவ்வளவு இடத்த செக் பண்ணணும், எந்தெந்த பின்ன செக் பண்ணணும் ப்ரோப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு அந்த அந்த அது சொல்லக்கூடிய அது ப்ரோப் மெஷர் ஆகக்கூடிய இடங்களை நான் வைக்கிறேன் அப்படின்னா நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டு நான் இப்போ செக் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அது டயோடு வேல்யூ மெஷர் பண்ணும். இப்போ நான் ராங் வேல்யூ தான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ராங் வேல்யூ நீங்க கொடுக்குறீங்க, இந்த டைமிங் எல்லாமே மாத்தி செட் பண்ணிக்கலாம். நான் சொல்றேன் ஸோ நான் ஒரு ராங் வேல்யூ நான் கொடுத்துருக்கிறேன். அந்த மாதிரி ராங் வேல்யூ நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது மெஷர்மெண்ட் முடிஞ்சு இது வந்து ஓயில் இருக்கு அல்லது வந்து இந்த மாதிரி ஷார்ட்ல இருக்கு, எனக்கு நீங்க இந்த பின்ஸை நீங்க செக் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெஷர்மெண்ட்டா உங்களுக்கு கொடுத்துடும். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணோன்னையும் பிசிபி டிஃபெக்ட் ஆர் எனி காம்போனன்ட்ஸ் தட் கனெக்டட் டு இந்த சீரியல் லைன். ஸோ இதை வச்சு நீங்க இந்த மாதிரி ஃபால்ட் ஃபைண்ட் எல்லாமே பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு அண்ட் ஐபோன் ரெண்டுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல தான் இது இருக்கு. நிறைய மாடல்ஸ் இருக்கு. தென் அதுல மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா டெட் செட் அனலைஸுக்கும் உங்களுக்கு இது உதவியாக இருக்கும். இப்போ நான் ஜியோமில சில மாடல்ஸ் இப்போ அப்டேட்ல இருக்கு. ரெட்மி 9 அப்படிங்கிற ஒரு மாடலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெட்மி 9 நிறைய மாடல் அப்டேட் பண்ணிட்டு வராங்க. அதுல வந்து இந்த டெட் ஃபோன் அப்படின்னா டெட் ஃபோன் அனலைசருக்கு வந்து இந்த மாதிரி எவ்வளவு கரண்ட் ரீடிங் வந்துச்சு அப்படின்னா எந்த இடத்துல நீங்க செக் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அது 1 by 1 சொல்லும். இப்போ நான் இது வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக் இந்த பேஜுக்கு எடுத்துட்டு வந்துடும். அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன கரண்ட் ரீடிங் அங்க வந்து நீங்க டிசில வச்சு செக் பண்றீங்களோ அந்த செக் பண்றதுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு அதுவா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடும். நீங்க எந்தெந்த இடத்த செக் பண்ணணும் அப்படிங்கிறத அது மெஷர் பண்ணும். டிவைஸ் நான் கனெக்ட் பண்ணா ஒன்னொன்னும் அது சொல்லும். எனவே இந்த Pragmafix டூல் வந்து எந்த மாதிரி இருக்கு, இது எந்த மாதிரி வேலை செய்யும், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்றதெல்லாம் ஓரளவு உங்களால மெஷர் பண்ண முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த டூல் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்து நான் மேலோட்டமா சொல்லியிருக்கேன். ஒரு பேஜும் எந்த மாதிரி எல்லாம் நம்ம உபயோகப்படுத்தலாங்கிறத அடுத்தது டெக்னிக்கல் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரத்னா மொபைல்ஸ்.